1689 ஆண்டு விசுவாச அறிக்கையினுடைய 3வது அதிகாரம் கடவுளின் ஆணை. கடவுளினுடைய ஆணை. கடவுளினுடைய ஆணை எங்களுக்கு 7 பத்திகளை கொண்டிருக்குது. அதுல முதல் 2 பத்திகளும் நாங்கள் அதை சொன்னாங்க போன முறை. அது பொதுவான கடவுளின் ஆணையை பற்றி கதைக்குது. பொதுவான நாங்கள் சொல்லுறது தேவனுடைய படைப்பு, அவருடைய பராமரிப்பு, அவர் சகல இந்த படைப்பும் பராமரிப்புகளையும் குறித்து அவர் கொண்டிருந்த அவருடைய ஆணையத்தான் பொதுவான ஆணை என்று நாம் சொல்லுவோம். அதில் அந்த ஆணையை குறித்து நாங்கள் சென்ற முறை தெளிவாக அதில் விளங்கியிருந்தோம். ஆனால் 3வது பத்தியில இருந்து 7வது பத்தி வரைக்கும் கடவுளுடைய விசேஷமான ஆணையை பற்றி சொல்லுதுன்னு நாங்கள் சொன்னாங்க. அதில் அது விசேஷமான என்று நாங்கள் சொல்லுறது மனுஷர்களை குறித்து தான் நாங்கள் அதை கதைக்கிறோம். மனுஷர்களையும் தேவதூதர்களையும் குறித்து. அதாவது அவர் மனுஷர்களையும் தேவதூதர்களையும் நித்தியமா தன்னோட வாழ்றதுக்கு விசேஷித்த விதத்தில் அவர் சில ஆணைகளை பிறப்பிச்சிருக்கிறார். அந்த தன்னோட வாழற மனுஷர்கள் தேவதூதர்கள் குறிச்சும் தன்னோட வாழக்கூடாத மனுஷர்கள் தேவதூதர்களை குறிச்சும் அவர் ஆணை பிறப்பிச்சிருக்கிறார் என்றதை நாங்கள் விசேஷம் என்று நாங்கள் சொல்லுறோம். ஏன்னா அது நித்தியத்தில் நாம இந்த உலகத்திலேயும் இவர போற உலகத்திலேயும் அதுக்காகத்தான் நம்ம முழு பாடுபடுறோம். அதனால மனுஷர்களும் தேவதூதர்களையும் அவர் தன்னோட வாழ்றதுக்கு நித்தியமாக அவர் ஆணையிட்டு இருக்கிறார். தன்னோட வாழ முடியாது கூடாது என்றும் அவர் ஆணையிட்டு இருக்கிறார். அதைத்தான் நாங்கள் விசேஷித்த ஆணைகள் என்று சொல்லி சொல்லுறோம். அதில் விசேஷம் வேற ஒன்றும் இல்லை. அவரோட நித்தியமா வாழ்றது ஆக்கள் யாரு, எத்தனை பேர், அவரோட நித்தியமா வாழ முடியாத தள்ளிவிடப்பட்டிருக்கிற ஆக்கள் யாரு, எவ்வளவு பேர் என்றதை பற்றி தான் இந்த விசேஷித்த ஆணை நாம கதைக்கிறோம். அதில் இந்த விசேஷித்த ஆணையை குறித்து எங்களுக்கு 3வது பேராகிராஃப் எங்களுக்கு தொடங்குது. 3வது பேராகிராஃபை வாசிக்கிறேன், கவனிச்சு கொள்ளுங்க. அவரது மகிமையின் காட்சிக்காக அல்லது வெளிப்பாட்டுக்காக கடவுளின் ஆணை ஊடாக சில மனிதர்களும் தேவதூதர்களும் இயேசு கிறிஸ்துவால் நித்திய ஜீவனை அடையும்படி முன் முடிவு செய்யப்பட்டுள்ளார்கள் அல்லது முன் குறிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் முன் குறித்தல் அல்லது முன் முடிவு என்றது 2 ஒன்றுதான் நாம சொல்லுறோம். இது அவரது மகிமையான கிருபை துதி பெறுவதற்கே ஆகும். ஏனையோர், அதாவது அந்த சில முன்முடிவு செய்யப்பட்ட அந்த சில மனிதர்களும் தேவதூதர்களையும் தவிர ஏனையோர் அப்படின்னா ஏனைய மனிதர்களும் தேவதூதர்களும் அவர்களது பாவத்தின் செயல்களுக்கு விடப்பட்டு அவர்களது நியாயமான தண்டனையை பெறுவதனால் அவரது மகிமையான நீதி துதி பெறுகிறது. அப்ப இந்த 3வது பத்தி எங்களுக்கு சொல்ல வர அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, கடவுளினுடைய வேறுபடுத்த காட்டப்பட்டிருக்கும் தெரிந்து கொள்ளுதல். வேறுபடுத்தி காட்டப்பட்டிருக்கும் தெரிந்து கொள்ளுதல். டிஸ்டிங்விஷிங் எலெக்ஷன், வேறுபடுத்தி காட்டப்பட்டிருக்கும் தெரிந்து கொள்ளுதல் அல்லது தெரியும். வேறுபடுத்தி காட்டப்பட்டிருக்கும் தெரியும். அப்ப பைபிள்ல நாம ஆண்டவர் தெரிஞ்செடுத்தார் என்ற அந்த சொல்ல நாம பல தரம் பைபிள்ல வாசிக்கிறோம். தெரிவு செய்தல், அதாவது இலெக்ட் என்று நாம சொல்றோம். எலெக்ஷன் நாம தேர்தல் என்று நாம சொல்றோம். அப்ப தேர்ந்தெடுக்கிறது, தேர்வு. இப்ப அந்த எலெக்ஷன் வந்து அது நாம பொதுவா நம்மளுக்கு தெரிவை நாம யோசிக்கல. நம்ம ஸ்கூலில் மானிட்டர்ஸ் தெரிவு செய்கிறத உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும்.
மானிட்டர்ஸ் தெரிவு செய்கிற அந்த விஷயத்தில் நாம குவாலிஃபிகேஷன் என்ன அது என்ன அந்த ஆட்கள பற்றி நாம கவனத்தில் இப்ப எடுக்க தேவையில்லை. நாம கவனிக்க வேண்டிய அந்த விஷயம் இப்ப மானிட்டர் தெரிவு என்றது வந்தா எல்லாரும் மானிட்டர் இல்லை என்றது நமக்கு தெரியும். அதைத்தான் நாம கவனிக்கிறோம். மானிட்டர் தெரிவு செய்ய போறோம்னா அதனுடைய அர்த்தம் அங்க கொஞ்சம் மாணவர்கள் இருக்கிறீர்கள். அப்ப மாணவர்கள் அங்க இருக்கிறீர்கள். அந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் தெரிவு செய்கிறாருன்னா அங்க மனுஷர்களும் தேவதூதர்களும் இருக்கிறீர்கள். இதான் அந்த ஒப்புடா. ஆண்டவர் தெரிவு செய்யல மனுஷரும் தேவதூதர்களும் இருக்கிறீர்கள். இங்க மானிட்டர் தெரிவு செய்யல எல்லாருமே மானிட்டராக தெரிவு செய்யப்பட இயலாது. அதே போல ஆண்டவர் தன்னோட வாழ்றதுக்கு தெரிவு செய்யல எல்லாருமே அவரோட வாழ்றது தெரிவு செய்யப்படவும் இயலாது. அப்ப ரெண்டாவது அதை நாம அப்ப தெரிவு ஆண்டவர் தன்னோட வாழ்றதுக்காக தெரிவு செய்கிறாருண்டா எல்லாரும் தெரிவு செய்யப்பட இயலாது. மானிட்டர் ஆகிறதுக்கு தெரிவு செய்யப்படணும் என்றால் எல்லாரும் மானிட்டர் தெரிவு செய்யப்பட இயலாது. அப்போ இதிலிருந்து விளைகிற ஆட்டோமேட்டிக்கா இதிலிருந்து விளைகிற முடிவு அப்ப அடுத்த பக்கம் என்ன? மானிட்டராக தெரிவு செய்யப்பட்ட சில பேரை தவிர மற்ற எல்லாரும் மானிட்டர் என்ற இதுல இருந்து தள்ளிவிடப்பட்டிருக்கு. மானிட்டர் என்ற பதவிக்கு மானிட்டர் என்ற அந்தஸ்தில இருந்து அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா எல்லாரும் மானிட்டர் ஆகலாதா அப்ப மானிட்டர் இவ்வளவு பேர் மானிட்டர் ஆகிடுச்சு அப்படின்னா இவ என்ன சொல்ற இவ மானிட்டர் இல்ல. அவ இவ மானிட்டர்ன்றதுக்குள்ள இவ வரையலாம் வர இல்லை. அதுல மானிட்டர் தான். ஏன்னா அவ எலெக்ட் பண்ணப்பட செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன். அப்ப அதே போல தேவன் தன்னோட இருக்கிறதுக்கு தேவதூதர்களையும் மனுஷர்களையும் அவர் அந்த அந்த பூலில் இருந்து அந்த அவலத்திலிருந்து அவர் தெரிவு செய்திருக்கிறார்டா. அப்ப மிச்சவாக்கள் யாரு? அவர் தன்னோட நித்தியமா வாழ்றதுக்கு முடியாதுன்னு தள்ளிவிடப்பட்ட தேவதூதர். அப்ப இந்த பிரின்சிபல் நாம சாதாரணமா எங்களுக்கு விளங்குது. அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன சொல்ல வாரோம்? தெரிவு என்றொன்று இருந்தா தள்ளிவிடப்பட்ட ஒன்று கட்டாயம் இருக்கும். இதுதான் பிரின்சிபல். If there is an election, then there should be a reprobation. எலெக்ஷன் என்றா எல்லாரும் எலெக்ட் ஆகலாது. அப்படின்னா தள்ளிவிடப்பட்ட எலெக்ட் ஆகாம இருக்கிறார்கள் ஒன்று இல்லாம போயிடும்ன்றது அது அது அந்த சொல்லிக்கே அர்த்தம் இல்லை. தெரிவு செய்யப்பட்டா கட்டாயம் மற்றவர்கள் தள்ளிவிடப்பட்டவர்கள் என்ற அர்த்தமா. அதுதான் இதுல நாம கதைச்ச பிரின்சிபல். ஆனா கன பேருக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏற்றுக்கொள்ள முடியாத என்னண்டு ஐயோ நித்தியமா அப்ப இனி அப்ப கடவுள் தள்ளிவிட்டார் அவள. ஐயோ அப்ப அவளோட வாழையில இதே அப்ப கடவுள் என்னண்டு அப்படி தள்ளி விடையில. அப்ப இப்ப நாம இருக்க வேண்டி என்னண்டு ஏன் நிச்சயாக்கள் மானிட்டரா வரையில என்னடா அவ்வளவு ஏன் இந்த மகனை மானிட்டர் ஆக்கிற நீங்க இப்படி நாம கேட்கல நமக்கு அதே ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனா நாங்கள் ஏன் மானிட்டர் ஆகலன்றதுக்கு காரணங்கள் கொடுப்போம். ஆண்டருக்கு காரணம் தர ஏன் தான் தள்ளி மானிட்டர் இவரை தள்ளி விட்டுட்டான். அதுல காரணம் சொன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. ஏன் நான் இவரை மானிட்டர் ஆக்கல ஏண்டா இவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்த்தது இவற்றை அகாடமிக் லெவல்ல படிப்புல அவர் நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கோம். அதுக்கு நாங்கள் 50 மார்க்ஸ் கொடுக்கிறோம். அப்ப இவற்றை முதலாம் தவணை 2ஆம் தவணை 3ஆம் தவணை அவர் கிளாஸ்ல டாப்ல 1 2ல இருந்திருக்கவர் என்றதான் மானிட்டர் ஆகலாம். அடுத்தது அவர் அவருடைய விளையாட்டுகள் அவருடைய உடல் ரீதியில அவர் நல்ல அதுல ஏதோ ஒன்றிலையாவது அவர் இருந்திருக்கவர். அப்ப உங்களோட மகன் அதுல ஒன்றிலையும் இல்லை. அதனால அவருக்கு அதுல 20 மார்க்ஸ் இல்லாம போச்சு. அவர் படிப்பிலையும் அவர் 5வது 6வது இடத்துல வந்தபடியா அதுவும் இல்லை. அப்ப 70 மார்க்ஸ் இல்லை. அடுத்தது நாங்கள் அவருடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது அவருடைய இங்கிலீஷ் டே காம்படிஷன், தமிழ் விழா போட்டிகள்,
அல்லது பாடசாலை மட்டத்தில் பாடசாலைகளோட அடிவர்ற வேற போட்டிகளில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணினவரா என்றதுகளை நாங்கள் பார்த்த நாங்கள் அதில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கார். அதுக்குள்ள வந்து 25 மார்க்ஸ், அதில் வந்து 1-2க்கு தான் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண. நாங்கள் அதில் ஒரு 5-6 எதிர்பார்த்திருக்கிறோம், அதன் இடைவெளி பண்ணாங்க. அப்போ அதில் அவருக்கு ஒரு 20 மார்க்ஸ் வந்தது. அதில் மட்டும்தான் அவர் மார்க்ஸ் எடுத்தார், மிச்சத்தில் மார்க்ஸ் இல்லை. அதனால அவர் 75 மார்க்ஸ் அவுட். அதனால உங்களோட மகன் மானிட்டர் இல்லை. சரியோ? அதில் நியாய காரணம் சொல்லப்பட்டது வாஸ்தவம். மற்ற மானிட்டர் ஆனவனை பார்த்தா இதெல்லாம் சரியா அவங்க பார்த்துருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றார், ஏன் நான் இவளை தள்ளி விட்டேன் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் சொல்றார், அவங்க மக்களோ தேவதூதர்களோ ஒன்றுமே செய்ய இல்லை, எதுவும் அவர்கள் செய்யல, அவர்கள் நல்லதும் செய்யல கெட்டதும் செய்ய இல்லை. அவர்கள் அதை செய்ய போறினம் என்று நினைச்சு கொண்டு நான் அப்படி ஒன்றும் யோசிக்க இல்லை. நான் மனுஷர்லையும் தேவதூதர்லையும் எந்த கிருபையும் எந்த நீதியும் புகழ்ச்சி அடைகிறதுக்காக நான் அப்படி முடிவு பண்ணுகிறேன். அதனால நான் முடிவு பண்ணி இருக்கிற அந்த விதத்தில் எந்த கிருபை வெளிப்பட போற ஆட்கள் அவர்கள் என்னோட கூட நித்தியமா இருக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். என்ற நீதி வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்பி இருக்கிறார்கள் என்னோட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அப்ப ஏன் ஆண்டவரே அப்படி கொஞ்சம் பேரை தள்ளினீர், ஏன் கொஞ்சம் பேரை தெரிவு செய்திருக்கு? அந்த ஆட்கள்ல இருக்கிற எந்த தகுதியை பற்றி நான் முடிவு பண்ண இல்லை. நான் முடிவு பண்ணதை எனக்குள்ள நான் முடிவு பண்ணினேன். என்னங்க நீர் அப்படி முடிவு பண்ணு? அப்படி கேட்கறது நீ யாருன்னு கேட்ட. ஏன்னா உன்னே நான் அப்படித்தான் பிளான் பண்ணியிருக்கேன். விஷயத்தை கவனிச்சு கொள்ளணும். ஆகியமனே மனுஷரா இருந்தபடியா மனுஷர்கிட்ட போய் நாம கேள்வி கேட்டாங்க, ஏன் இந்த உள்ள மானிட்டராக இல்லையே? கடவுள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கு முடியுமோ? ஆண்டவர் திருப்பி சொன்னார், மண்ணான நீ உன்னை கக்கூசுல வைக்கிற ஒரு வாலியா செய்யணுமா அல்லது உன்னை புல்பிட்டில வைக்கிற ஒரு பூவாசா செய்யணுமான்னு முடிவுன்றது நான். அதனால மண்ணான நீ என்னட்ட கேள்வி கேட்க ஏதாவது அப்படி கேட்கறதுக்கு நான் படைக்கவே இல்லை. இப்பயும் கொஞ்சம் பேசாம நசிச்சு போட்டு சும்மா போகல. அதனால நான் எனக்கு முடிவு பண்ணினேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒன்று என்ற பண்புல குணத்துல கேரக்டர்ல என்ற கிருபை என்ற அந்த பண்பு வெளியில வரணும். அடுத்தது என்னுடைய நீதி என்ற பண்பு வெளியில வரும். என்ற நீதி புகழ்ச்சி அடையணும், என்னுடைய கிருபை புகழ்ச்சி அடையணும். இப்ப ஆண்டவர்கிட்ட இப்ப நாம கேட்கக்கூடிய கேள்வி இப்படித்தான் கேட்கலாம். அப்படி அல்ல, ஆண்டவரே ஏன் நீர் கிருபை கொடுக்கணும்? என்ற கிருபை என்றாலே தகுதி இல்லாத ஆட்களுக்கு கடவுள் கொடுக்கிற அவற்றை நன்மை. அப்ப விஷயம் அங்க தொடங்குது. அப்ப அந்த தெரிவு செய்யப்பட்ட ஆட்கள் தகுதி இல்லாத ஆட்கள், தெரிவு செய்யப்பட்ட ஆட்கள் தகுதி இல்லாத ஆட்கள். என்னதுக்கு? தேவனோட இருக்கிறதுக்கு. அப்ப எந்த கிருபை வெளிப்பட வேணும் என்றால் அதனுடைய அப்ப மறுதல கிருபை கொடுக்கப்பட்ட ஆட்கள் அதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள். ஆண்டவர் ஏனப்பா தகுதி இல்லாம இருக்கிறீனா? அப்பதான் ஆண்டவர் காரணத்தை சொல்ல வலிக்கிற. நான் கொடுத்த இந்த படைப்பினுடைய டிசைனில தேவதூதர்களோ மனுஷர்களோ தொடக்க அந்த ஆதாம் ஏவாளோ அல்லது அந்த தேவதூதர்களோ அந்த குழு அவர்களுக்கு நான் ஒரு தலைவனா நியமிக்க இல்லை. அவர்களிலிருந்து இன்னொருவன் பெற்று வரையில அவரவர்கள் தாங்களே பொறுப்பாயிருக்கிறீங்க. ஆனா மனுஷனுக்கு நான் ஆதாம் ஏவாளத்தான் தலையா வச்சிருக்கேன். அவர்கள் பிள்ளை வச்சுதான் எல்லாரும் பெற வேணும். அதனால இவர்கள் மனுஷ சந்ததி எல்லாருக்கும் இவர்கள் தலைமை. ஆனா தேவதூதர்களுக்கு அப்படி தலைமை ஒன்று இல்லை. அவர்களவர் தங்களுக்கு பொறுப்பு. இப்படி படைச்சு டிசைன் பண்ணி நான் படைச்சு போட்டு அவர்களை நான் டிசைன் பண்ணிக்கல
அவர்களுக்கு ஃப்ரீ வில், அவர்கள் சுதந்திரமா எதையும் தெரிவு செய்யறதுக்கு நான் படைச்சிருந்தேன். அந்த சுதந்திரம் என்று சொல்றது வெளியிலிருந்து ஒன்றும் ஒருவரையும் கட்டு தள்ளையில அவர்களை வன்முறைப்படுத்தல இதை செய்ய என்று சொல்லி. அதனால ஆதாம் ஏவாளும் தேவதூதர்கள் அந்த குரூப்புகளாயும் அல்லது தனித்தனி ஆட்களாயும் அவர்களுக்கு ஃப்ரீ வில் நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா அவர்கள் எனக்கு நான் சொன்னபடி வாழ்ந்து என்ன சந்தோஷப்படுத்த முடியும் அல்லது நான் சொன்னதுக்கு எதிராக போய் என்ன கோபப்படுத்த முடியும். இந்த ரெண்டையும் அவர்கள் செய்யறதுக்கு அவர்களுக்கு இயலுமையோட தான் நான் படைச்சேன். ஆதாம் ஏவாளுக்கும் நன்மதி அறியத்தக்க விருட்சத்துங்க நீ புசிக்கலாம், புசிக்காம விடலாம், அப்படி ஒரு சுதந்திரத்தோட நான் அவரை படைச்சேன். தேவதூதர்களையும் தனித்தனிய அவர்கள் எந்த விருப்பப்படி நடக்க முடியும், எந்த விருப்பத்துக்கு எதிராக போறதுக்கு ஏற்ற விதத்தில் நான் அவர்களை டிசைன் பண்ணியிருக்கிறேன். அது நீங்க சொல்றீங்களோ அந்த சுதந்திரம் இல்லை சுதந்திரம் இல்லைன்னு நான் சுதந்திரத்தோட படைச்சேன் அனிவோட. இப்ப ஆதாம் ஏவாள் அவர்கள் எனக்கு சந்தோஷம் தராம என்ன கோபப்படுத்துறத அவர்கள் தங்களோட சுதந்திரத்தில் தெரிவு செய்தவர். அதனால அந்த சுதந்திரத்தை அவர்கள் தப்பா எனக்கு எதிராக பயன்படுத்தினபடியால இப்ப மனுக்குலம் எவரும் என்னோட வாழ்றதுக்கு தகுதி இல்லை. சரியோ? மனுக்குலம் அவர்களால் வரப்போற எல்லா பிள்ளைகளும் பிறக்க போற எந்த பிள்ளைகளும் மனுஷன் என்றவனும் என்னோட வாழ்றதுக்கு தகுதி இல்லை, என்னோட வாழையில. இப்படிப்பட்ட அந்த நிலைமையில நான் தகுதி இல்லாத அந்த மனுக்குலத்தில இருந்து கொஞ்சம் பேரை என்னோட வாழ்றதுக்கு நான் கிருபை கொடுக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் செய்தது சரியா கூட இல்லை? உங்க அப்பா அம்மா அதாவது ஆதாம் ஏவாளுக்கு நான் சுதந்திரம் கொடுத்தது சரியா பிள்ளையா? நீங்க சொல்லுவீங்க சரியா, என்ன சுதந்திரம் கொடுக்கணும். நான் சுதந்திரம் கொடுக்காட்டி நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சுதந்திரம் கொடுக்காம ரூப மாதிரி படிச்சு போட்டு அவங்க வேற என்ன செய்வாங்க? பாவம் தானே செய்வாங்க. ஆனா நான் சுதந்திரம் கொடுத்தேன், நான் பாவம் செய்யலாம், பாவம் செய்யாம இருக்கலாம். அதாவது எனக்கு ஒத்தபடி வாழலாம், என்னோட வாழலாம், இல்லாட்டி எனக்கு எதிராக செய்து என்னை விட்டு தள்ளி போகலாம். அந்த சுதந்திரம் கொடுத்துதான் படைச்சேன். அந்த சுதந்திரத்தை அவர்கள் எனக்கு எதிராக பயன்படுத்தி என்ன விட்டு படியில போனாங்க. அப்ப இப்ப மனுக்குலம் அவள் இருந்து பிறக்கிற எல்லா பிள்ளையும் எனக்கு எதிராகத்தான் வாழ தொடங்குது. பிறக்கிற எந்த பிள்ளையும் சுதந்திரமா பிறக்கிறது இல்லை. நீங்க ஏன்னா யாரு அவர்களுக்கு பொறுப்பா இருந்துச்சுனாமோ அவர்களுடைய அந்த பண்பும் குணமும் தான் இனி பிறக்கிற எல்லாருக்கும் பெறப்போகும் வரும். அப்படித்தான் நான் டிசைன் பண்ணி இருக்கிறேன். இது ஆதாமுக்கும் வடிவா தெரியும், டிசைன் அப்படித்தான். அதனால இப்ப பிறக்கிற எந்த குழந்தையும் ஃப்ரீ வில் சுதந்திர சித்தத்தோட பிறக்குதா? கடைசி வரைக்கும் இல்லை. என்ன சுதந்திரம் இல்லை? கடவுளோட வாழ்றதுக்கு இப்ப சுதந்திரம் இல்லை அவருக்கு. மற்றபடி எனக்கு புட்டு வேணும் தோசை வேணும் என்று டிசைட் பண்றதுக்கு சுதந்திரம் இருக்கு. எனக்கு ஒயிட் கலர் ஷர்ட் போடுறதா ப்ளூ கலர் ஷர்ட் போடுறதான்னு செலக்ட் சூஸ் பண்ண சுதந்திரம் இருக்குது. இதெல்லாம் கடவுளோட வாழ்றதுக்கு அவசியம் இல்லை. கடவுளோட நித்தியமா வாழ்றதுக்கு தோசையும் புட்டும் உடுப்பும் அவசியம் இல்லை. ஏண்டா நித்தியத்துல உடுப்பு அவசியம் இல்லை, நித்தியத்துல சாப்பாடு அவசியம் இல்லை. அதனால நாம இங்க கதைக்கிற அந்த ஃப்ரீ வில் கடவுளோட நித்தியமா வாழ்றதுக்கு அவரோட வாழ்றதுக்கு நமக்கு தேவையான அந்த நீதி அவர் சொன்ன சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை. அதனால பிறக்கிற எந்த பிள்ளை அந்த ஆதாம் ஏவாள் அன்றைக்கு செய்த கடவுளுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சுதந்திரமாக அவர்கள் தெரிவு தாங்கள் இலக்ட் பண்ணிச்சிடம், தாங்கள் செலக்ட் பண்ணிச்சிடம், தாங்கள் இனி யாருக்கு சொந்தமா இருக்க போறோம் பேயோட கூட்டு சேர்ந்து அவர்கள் செலக்ட் பண்ணிச்சிடும். பேய என்னோட விட்டுட்டு போச்சுன்னா அதனால இனிமேல் அவர்களுக்கு பிறக்கிற எவரும் அவர்களும் என்னோட வாழையே நான் திறந்து விட்டுட்டேன் விட்டு. இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல மனுக்குலத்துல அந்த மனுஷ இனத்துல இருந்து யாரையாவது என்னோட வாழ்றதுக்கு நான் சூஸ் பண்ணுறேன்டா செலக்ட் பண்றேன்டா அது முழுக்க முழுக்க என்ற கிருபை, நான் கொடுக்கிற பிச்சை. இப்ப இந்த பிச்சையை நான் யாருக்கு கொடுக்கணும்ன்றது மனுஷன் தீர்மானிக்கே பிழை செய்த என்ன தீர்மானிக்க எனக்கு பிச்சை தான் அது நான் தான் தீர்மானிக்கணும் யாருக்கு பிச்சை கொடுக்கணும்.
ஆகிய மனுக்குலத்துல இருக்கிற பிரச்சனை அப்ப என்ன? எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாம் பாவச்சேத்துல கிடந்து ஆதாமேவாளுடைய அதே பண்புகளோட கடவுளை எதிர்த்து கடவுளுடைய நியாய பிரமாணத்துக்கு எதிராக அது ரோமர் 8 மனுஷற்ற சிந்த தேவனுக்கு விரோதமான பகை. அது எப்பையும் கடவுளுடைய சட்டம் என்றாலே எதிர்த்து தான் நிற்கும். ஒரு காலம் அதை செய்யறதுக்கு விரும்பாது. பிறக்கிற எல்லா மனுஷ இனத்துல பிறக்கிற எல்லாரும் இப்படித்தான். ஏடா ஆதாமேவாள் அப்படி பிறப்பிக்கப்பட இல்லை, அவர்கள் அதை சூஸ் பண்ணிச்சினார். இப்ப பிறந்திருக்கிற எல்லா அந்த அந்த நாம் சொல்ல ஒரு கிணத்துக்குள்ள எல்லாமே சேராத்தான் கிடக்குது. அந்த சேத்துக்குள்ள இருக்கிறதுல இப்ப அதை கிளீன் பண்ணணுமா இல்லையா என்று இப்ப யாரு டிசைட் பண்றது? அது டிசைட் பண்ண விருப்பமான ஆள் தான் டிசைட் பண்ணலாம். அதனால அந்த அடிப்படையில் கடவுள் நான் டிசைட் பண்ணினேன், முடிவு பண்ணினேன். இந்த சேத்து பாவ சேத்துக்களை கிடக்கிற மனுக்குலத்துல கொஞ்சம் பேரை நான் என்னோட வாழ்றதுக்கு நான் கிருபை கொடுப்பேன். அதனால மனுஷர்ல இருந்த எந்த தகுதியும் இல்லை அவர்களை தெரிவு செய்ய பண்ணினது. மோனிட்டர் ஆகிறதுக்கு நாம சில தகுதி சொன்னாங்க, ஆனா பரலோகம் வாரத்துக்கு ஒரு தகுதி இல்லை மனுஷர்கிட்ட. அப்ப எதிராக முடிவு நிக்குது, எல்லாம் கடவுள்ட கிருபையில அது நிக்குது. கடவுள்ட பிச்சைன்னு நாம அதை சொல்லலாம். இப்ப அப்படியே சினாரியோவை மாத்துங்க. நம்ம வீட்டுக்கு பிச்சைக்காரர் வார பிச்சை எடுக்கிறதுக்கு ஏதாவது கேட்டுக்கொண்டு நாம அவருக்கு கொடுக்கோடுறோமா கொடுக்க மாட்டோமான்றது யாரு டிசைட் பண்ணறது? நாம. அப்ப பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறதா இல்லையான்றதை டிசைட் பண்ணது நாங்கள், எங்களோட முடிவு. இப்ப முதல் வந்த பிச்சைக்காரனுக்கு நான் ஒன்றும் கொடுக்க இல்லை, அவர் போயிட்டார். பிறகு வந்த பிச்சைக்காரனுக்கு நான் ஒரு 50 ரூபா கொடுத்துறாங்க. ஏன் கொடுத்தனாங்க? அது எந்த விருப்பம் நான் டிசைட் பண்ணல. அப்பயும் அவருக்கு கொடுக்கல, அது எந்த விருப்பம் நான் டிசைட் பண்றேன். மூன்றாவது வந்த ஒரு ஆளுக்கு நான் ஒரு சாப்பாடு கொடுத்து அனுப்பி விடுறேன் கட்டி. ஏன் அவருக்கு 50 ரூபாய் இது சாப்பாடுலாம் கூட அது எந்த விருப்பம் நான் டிசைட் பண்றேன். 3 பேரும் என்ன தகுதியில இருக்கிறீங்க? பிச்சைக்காரன் தகுதியில. பிச்சைக்காரன் தகுதியில இருக்கிற ஆக்கள் முதலாவது பிச்சைக்காரன் என்னட்ட கேள்வி வைக்கலாமா? ஏன் அவன் 2 பேருக்கும் பிச்சை கொடுத்து நீ எனக்கு பிச்சை தரையிலேன்னு? பிச்சைக்கார பயில நீ உந்த வேலையை பார்த்துக்காள். என்னோட கலைக்கிறதுக்கு நீ யாரு இந்த வீட்டுக்கு வாரத்துக்கு? நீ வரையிலது நீ ஓடிப்போ என்று சொல்லுவேன். ஏனண்டா நீ பிச்சை எடுக்க வந்திருக்க, அது தாரதா தரையிலையான்றது எந்த விருப்பம். இப்ப கவனிச்சு மனுஷ ஆதாமேவாள் உட்பட எல்லா மனுஷரும் பிச்சைக்காரர். கடவுள்கிட்ட எல்லாரும் மகிமையை இழந்து எல்லாம் கருத்து போய் ஊத்தை ஆக்களா பிச்சை எடுத்து கொண்டு நிக்கிறீங்க. இப்ப கடவுள் பிச்சை யாருக்கு கொடுக்கிறது கொடுக்காம விடுறது டிசைட் பண்றது அவர். அதுல எந்த பிச்சைக்காரனுக்கு தான் கிருபை கொடுக்கலாம் என்றது அது அவற்றை விருப்பம். அதனால இந்த அடிப்படையில தான் தெரிவு அப்ப மேற்கொள்ளப்படுது. தெரிவு பரலோகத்துல கடவுள் நித்தியத்துல தன்னோட வாழ்றது, புதிய பூமியில வாழ்றது. மனுஷர்கள்ல யாரு தெரிவு செய்யப்படுகிறோம் என்றால் ஆண்டது மனுஷர்லயே இல்லை. ஏன்னா எல்லாருமே என்னோட வாழ ஏறாது. ஆனா நான் கிருபை கொடுக்கிறேன். இதுக்கு பேர் இதாலே எந்த கிருபை புகழ்ச்சிவர். அப்பே ஆண்டவர் அப்ப அந்த பிச்சைக்காரன் எல்லாம் மும்ம விட்டுட்டு பிச்சைக்காரன் நிறையத்துக்கு போறேன் நம்ம. ஓ அதாவது போறதுக்கு தகுதியான யாருல அதான் நம்மளோட தகுதி. அதை அவங்களோட அப்பன் யோசிச்சிருக்கணும். மேரு ஆதா பாவம் செய்யறதுக்கு முன்னுக்கு என்ன மாதிரி எல்லாம் விளைவுகள் வரும் என்று ஏற்கனவே அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவருக்கு சுதந்திரம் இருந்தும் எல்லாம் பூரண அறிவிருந்தும் என்னோட வாழ்றதுக்கு விருப்பப்பட இல்லை. பிறனத்துக்கு இவங்க என்னோட வாழணும். அவன் பிள்ளை குட்டி எல்லாம் என்னோட வாழ தேவை. ஏண்டா பிள்ளைக்கு அவனுக்கு பிறந்ததும் அவன் மாதிரியே தான் இருக்குது. பாம்புக்கு பிறந்தது பாம்பு தான். அது ஒரு நாளும் புறாவா பெறுறது இல்லை. அது விரியன் பாம்பு தான். பாம்பு குட்டிகள். அதனால அது நச்சுகளோட பிறந்து கிடக்குது. எனக்கு எதிரான நச்சு. அந்த நச்சுகளுக்கு மனிதன் அதில் வேலை செய்யும் போது அதனால அதை தள்ளிவிட்டதும் நீதி. ஏண்டா
நான் அதை தெரிவு செய்ய அதை நான் தள்ளிவிடாம இருந்தேன்டா அது அநீதியா. ஆகையால அவர்களுக்குரிய பாவங்கள்ல உடனே நியாயமான தண்டனை அனுபவிக்க போறேன். அவ இங்க மானிட்டர் தெரிவு மாதிரி இல்லை. இங்க தெரிவு மானிட்டர்ல அவர்களுடைய அகாடமிக் ஸ்கில் அவர்களுக்குள்ள அது இருந்தது, அவர்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸ் அவர்களுக்குள்ள இருந்தது, அவர்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் அவர்களுக்குள்ள இருந்தது, அவங்களுக்குள்ள இருந்ததை பார்த்து தான் தெரிவு நடந்தது. இங்க ஒருவருக்குமே ஒன்றுமில்லை, எல்லாரும் கடவுளுக்கு ஏதாவது பாவிகளா இருக்கிறார். பாவத்தில் இது கேட்கல. அவர் சில பேரை நான் கிருபை கொடுத்து தெரிகிறேன், மற்ற ஆட்களுக்கு நான் கிருபை கொடுக்கிறேன். ஆனா அதுலயும் எந்த ஒரு பண்பு வழியில வருது, நீதி புகழ்ச்சி அடையணும் என்று அவர் முடிவு பண்ணுது. அவர்கள் இதே தேவதூதர்களுக்கு முன்மை. தேவதூதர்களும் அவர்கள் ஒரு ஆள் அவர்கள் திருமணம் செய்து அவர்கள் குழந்தை குட்டி பெறலாம ஆண்டவர் தனித்தனியா ரெஸ்பான்சிபிளா படைச்சிருக்கிறபடியால ஒவ்வொரு ஆட்களும் தாங்கள் விரும்பி பாவம் செய்யணும் அல்லது பரிசுத்தமா இருக்கணும். அப்ப ஆதியில பாவம் செய்யக்குள்ள தேவதூதர்கள் தாங்கள் சுயமாக விரும்பி முடிவெடுத்து பாவம் செய்திருக்கிறோம். அதனால சில தேவதூதர்கள் இல்ல நாங்கள் தேவனுடைய வசனத்துக்கு தான் கீழ்ப்படிவோம் என்று முடிவெடுத்துச்சுன்னா, அதனால ஆண்டவர் அவர்களோட தன்னோட வச்சிருக்கிறதுக்கு முடிவு பண்ணினார். சில தேவதூதர்கள் இல்ல நாங்கள் தேவனுக்கு எதிராக போறோம் என்று முடிவெடுத்துச்சுன்னா ஆண்டவர்களை நரகத்துல சங்கிலிகளை கட்டி வச்சிருக்கிறார். அங்க தேவனுடைய அந்த தெளிவான அவருடைய புகழ்ச்சி வெளிப்படுது. ஆனா மனுஷன கேசுற தனித்தனி ஒரு முடிவது கேடாது. ஏண்டா ரெண்டு பேரும் படைக்கப்பட்டு தேவதூதர்கள் திரளா படைக்கப்பட்டுச்சுன்னா மனுஷர்ல இனத்துல ஒரு ஆண் ஒரு பெண் தான். அயல அதுல இருந்து பிறக்கிற எல்லாமே அதே பண்புகளை கொண்டு பிறக்கப்போம். இந்த அடிப்படையில தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளுறோம். மூன்றாவது பேராகிராஃப் எங்களுக்கு சொல்லுறது, கடவுள் தெரிஞ்சு கொண்டார் என்றா கடவுள் தள்ளிவிட்டு இருக்கிறார் என்றதும் சத்தியம். ஆனா கடவுள் தள்ளிவிட்டு இருக்கிறார் என்றது யாருக்காவது ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்குதுண்டா அவர்களுக்கு கள நிலவரம் சரியா விளங்க இல்லை. என்ன களத்துல நடந்து கொண்டு இருந்தது, என்ன நடக்குது கள நிலவரத்தை நான் விளங்கப்படுத்தினான். முதல் ஆதாம் மனுஷனும் மனுஷியுமாய் ஆதாமுகளுக்கு மட்டும்தான் ஃப்ரீ வில், மனித சித்தம் சுதந்திரமானது. பிறகு பாவம் செய்த பிறகு எந்த மனுஷனுக்கும் மனித சித்தம் சுதந்திரம் இல்லை, அது பாவத்துக்கு அடிமையா கிடக்குது. இதைத்தான் மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய பெரும் புகழ்ச்சி மிக்க ஒரு புத்தகத்தில் அவர் எழுதி அதை உறுதிப்படுத்தி அவரை விளங்கப்படுத்தினார். the bondage of will, மனித சித்தத்தின் அடிமைத்தனம். இது ரோமன் கேத்தலிக் ஆட்கள் பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் சுதந்திரமா பிறக்குது, நல்லா பிறக்குது என்று சொல்லி படிப்பிச்சு கொண்டிருந்தவங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. பைபிள் சொல்றது பிறக்கிற எல்லா குழந்தைகளும் பாவத்திலான் பிறக்குது. அந்த அடிப்படையில பாவத்துல பிறந்திருக்கிற பாவத்துல பிறந்திருந்தா பாவம் தான் இப்ப எஜமான். பாவம் எஜமானண்டா பிள்ளைகள் எல்லாம் இனி பாவத்தின் படிதான் வேலை செய்யும். ஒன்னும் கடவுளுக்கு அடிமை இல்லை. அதனால மனுஷருடைய சித்தமும் பாவத்துக்கு அடிமை. இதை நாங்கள் போன வருஷம் படிக்கல எப்படி விசுவாசி அவிசுவாசியோ எல்லாருடைய அந்த ஆத்மா பாவத்தினுடைய பிடிக்கல இருக்கின்றது நாம தெளிவா படிச்சேன். குறிப்பாக விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட அப்புறம் எப்படி அந்த அடிமைத்தனத்தினுடைய சில வேலைகள் அங்க நடந்து கொண்டு இருக்கின்றதை நாம் விளங்கினாங்க. ஒரு நாளும் கடவுளுக்கும் கடவுளோட வார்த்தைக்கும் கீழ்ப்படிய விருப்பப்படாது. அப்ப இன்னொன்றால் அது அடிமைப்படுத்தப்பட்டிருக்குது. அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த மனுஷர்களை கடவுள் தெரிவு செய்ய ஒரு நல்லது கண்டா அவற்றை கிருபையால மட்டும்தான் முடியும். கிருப புகழ்ச்சி அடைவதா அவர் சில பேரை தெரிவு செய்யலையண்டா அவர்கள் கடவுளுடைய நீதி புகழ்ச்சி அடைவதா. அப்ப இத நீங்கள் பைபிள்ல எங்க குறிப்பாக இது சொல்லப்படுது என்றதை நாங்கள் பார்த்தோம்னா ரோமர் 9:11 God rejects, கடவுள் நிராகரிக்கிறார் சில மனிதர்களை. God rejects, ரோமர் 9:11 இதுல கடவுள் நிராகரிக்கிறார். அதை நிராகரிப்பின் சத்தியம் வேதத்தில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. நாமல்
என்னன்னு சொல்லும்? கடவுள் தெரிவு செய்கிறார் என்றால் அதனுடைய மறுதலை அவர் நிராகரிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார் என்பதை சொல்லுகிறார். கடவுள் தெரிவு செய்கிறார் என்றால் அதனுடைய மறுதலை கடவுள் நிராகரிக்கிறார் என்பதை வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பைபிள் வசனங்கள் சங்கீதம் 147, 19, 20.